ஓம் சாந்தி. காமம் என்கின்ற விஷத்தை நீங்கள் தியாகம் செய்யாமல் சிவபாபாவின் வருகை உங்கள் மனசில் ஏற்படாது. நிறைய பாபா குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்னிடம் புலம்புவது என்னவென்றால், எனக்கு யோகா வரவில்லை பாபா, என்னால் ஸ்ரீமத் படி நடக்க முடியவில்லை பாபா, மதுபன் சென்டர் போனாலும் என்னால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய முடியவில்லை பாபா. ஏனென்றால் ஸ்ரீமத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது தூய்மை. தூய்மையாக நீங்கள் இருந்தால் மட்டுமே ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்ய முடியும். ஸ்ரீமத் என்கிற பாதையில் நீங்கள் நடந்தீர்கள் என்றாலே தானாகவே நான் உங்கள் மனதில் இடம் பெறுவேன். மேலும் நீங்கள் அதீந்திரிய சுகத்திலும் ஆன்மீக போதையிலும் மூழ்கியிருப்பீர்கள். அத்தகைய ஆத்மாக்களே 108 வர முடியும் குழந்தாய். உன்னால் முடியும். காமம் என்கிற விஷத்தை நீ தியாகம் செய்தால்தான் சிவன் என்கிற அமிர்தத்தை உன்னால் வாழ்க்கையில் பருக முடியும். நான் ஒரு அழகிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு அழகிய ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை நீ சாப்பிட்டால் மட்டுமே உன் வியாதி, மாயையின் 63 ஜென்ம வியாதி குணமாகும். பாபா என்றாலே ஸ்வீட் தான். என்ன புரிகிறதா? குழந்தைகளே, காமம் என்கிற விஷத்தை யார் தியாகம் செய்யவில்லையோ அவர்களால் பாபாவின் இதயத்தில் இடம் பெற முடியாது. பாபா என்கின்ற ஸ்வீட்டை சாப்பிடவும் முடியாது. இந்த மாதிரியான குழந்தைகளை நான் கண்டுகொள்ளவே மாட்டேன். இந்த மாதிரியான அசுத்தமான குழந்தைகளை நான் பார்க்க மாட்டேன். அசுத்தம் என்றால் காமத்தில் மூழ்கி இருக்கிறோம் குழந்தைகள். எண்ணங்களிலும் உடல் அளவிலும் ஆத்மா என்ற உணர்வில் என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களது 63 ஜென்மங்களின் பாவம் அழிந்துவிடும். அப்புறம் நீங்கள் வந்து என்னிடம் சொல்லுங்கள், பாபா, என்னை முதல் மாயா தொந்தரவு செய்கிறது, என்னால் இதிலிருந்து மீள முடியவில்லை என்று. பிறகு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னிடம் வந்து சொன்னால் மட்டுமே உங்களுக்கு நான் சக்தி கொடுப்பேன். தூய்மையின் சக்தி மூலமாக நீங்கள் முதல் மாயாவை வென்றுவிடலாம். சென்று வா குழந்தாய். ஓம் சாந்தி.